அந்த பூக்கார பெண்ணுக்காக அவ்வளவு கவலைப்படுறீங்க? மெதுவாக மெதுவாக ஒரு நொடியில கொண்டு வந்து நடத்திடுறேங்க. இப்படி வா, இன்றைய காரியத்தை முடிக்க வேண்டும். ஜாக்கிரதை. பாரா கழுத கழுத பாரா கழுத இதுதான் கழுத. பரோஷா பாரா செய்றீங்களா தூங்குறீங்களா? கழுதுங்க. யாரு கழுத? நீ கழுத நான் கொத்தவால் तू कोतवाल कलदे के बच्चा ना 5 वर्षम काम करता रे कलदे. ஊரெல்லாம் திருட்டு பயமா இருக்கு. நீங்க எல்லாம் படுத்து தூங்குறீங்க. சட்டம் கேட்குது. அடுப்பு நிறையில என்னடி இருக்கு? முதல்ல இரும்பு பட்டிய பார்ப்போம். நீ முன்னால போடி. ஐயோ, எங்க இருக்கு என்ன போச்சா? வெளிச்சத்திங்க காட்டு. காசு மேல ஒட்டியான யாரையாவது ஆம்பளைய கூட்டியாவது அடிக்க சொல்லு. பாப்பா கண்டனா பள்ளிய கண்டனா நீதான கத்தின? நானா கத்துன? நீதான் கத்துன? ஐயோ, உன்னை என்ன இல்லாம சத்தம் எப்படி வந்துச்சு? குரல் கேட்டுச்சே. அப்படின்னா போய் பாப்பமே. எனக்கு ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் பின்னால வரும்போது உனக்கு என்னடி பயம்? நீ முன்னால போடி. முருகா முருகா. சுவாமி, திருட்டு தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்தோம். எத்தனையோ திட்டங்கள் தீட்டினோம். ஒன்றும் பலனில்லாமல் போய்விட்டது. ஆகவே தாங்கள் தான் இதற்கு ஒரு யோசனை சொல்ல வேண்டும். அறியாமை நீங்கி மக்கள் அறிவோடு வாழ்வதற்கு ஒரு வழி வகுத்து தர வேண்டும். முருகா, மகாமந்திரியார் ஈஸ்வர பக்தர். அவர் அறியாத விஷயங்கள் இருக்க முடியுமா மகாராஜா? நிலகலகண்டம். சுவாமின், மனிதன் பிறக்கும் போதே கள்ள உள்ளத்தோடும் வெள்ளை உள்ளத்தோடும் பிறக்கின்றான். அந்த குணங்களை தேனாபிஷேகம் செய்தாலும் மாற்ற முடியுமா? இது தங்களுக்கு தெரியாததல்லவே. முருகா, ஏன் முடியாது? பூர்வ புண்ணியத்தின் காரணமாக பிறந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் ஆகிறார்களா? ஒளி உள்ள ஒவ்வொரு உருவத்துக்கும் நிழல் உண்டு. அதை போலவே அவன் அவன் அந்தஸ்துக்கு தகுந்தாற் போல் குற்றங்கள் அவனை அறியாமலே மறைந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை மனோ உறுதியுடன் ஒதுக்கிவிட்டால் பிறகு
சர்வ குற்றங்களும் தானாகவே மறைந்துவிடும். ஆனால் ஒன்றும் அறியாத மக்கள் மன உறுதியை எப்படி கையாள முடியும்? மனோ உறுதி இல்லாவிட்டாலும் மூட நம்பிக்கையாவது இருந்தால் அதுவே போதும். உதாரணமாக, ஒரு திருடன் இருக்கிறான். காவலர்கள் கையிலே சிக்காமல் இங்க வந்திருக்கலாம். அவன் களவை கலையாக நினைக்க காரணம் பரம்பரை தொழில் என்ற மூட நம்பிக்கைதான். அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை அவன் உணர்ந்தானா? இப்படி அறியாத குணம் படைத்தவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதில் என்ன பிரயோஜனம் மகாராஜா? உண்மை, முற்றிலும் உண்மை. அவனிடம் உள்ள மூட நம்பிக்கை என்ற கருவியை கொண்டு அவனை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். இன்னும் எத்தனையோ தீய குணங்கள் அவன் இதயத்தில் மண்டி கிடக்கலாம். அதில் ஏதாவது ஒன்றை மாற்ற முயற்சித்தால் போதும். நாளடைவில் மற்ற தீய குணங்களும் அவனிடமிருந்து தானாகவே மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை மகாராஜா, சந்தேகமே இல்லை. ஆஹாஹா, மிக்க சந்தோஷம் சுவாமி. தங்களுடைய திருவாக்கை அவசியம் நிறைவேற்றுவேன். வணக்கம். வாழி நீடோழி வாழ்க. அந்த சாமியை துண்டு துண்டா வெட்டி கூடுவான். மனுஷன் அவன் மட்டும் அதுக்காக மோகராஜா கிட்ட என்னையா காட்டி கொடுக்கு. ஏம்மா தண்ணி வேணுமா? ஏதோ சத்தம் கேட்குது பாரு. தங்களுக்கு மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன். சிரமமா? அந்தந்த சுவாமி, அந்தந்த தங்களுக்கு பணிவிட செய்து கிடப்பது அடியேனுக்கு பெரும் பாக்கியம் என்றோ. சுவாமி சத்குருநாதா, தங்களுடைய பாதாரவிந்தங்களில் அடியேனுட பாவமூட்டையை கரைத்து கடைதேற வழியருள வேண்டும் சுவாமி. தங்களுக்கு என்ன, சிவபக்தர் எப்பொழுதும் நீலகண்டனை நினைத்துக் கொண்டிருப்பவர். தண்டியின் சுவாமி. நிலகலகண்டம், ஏய் நிலகலகண்டம். எஜமா சுவாமி மன்னிக்க வேண்டும். என்னடா அது? அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோமேதகம் வீட்டுல இருக்கு. என்னடா உளற? எந்த பெண்? நீங்க கண்ணி வச்சீங்கல்ல, அதுவே பெண்ணு தானுங்க. நிலகலகண்டம். சுவாமி, என் பிழையை பொறுத்தருள வேண்டும். சபலத்துக்குள் மூழ்கிவிட்டேன். சபலே சபலயோக சபலானாம் சபலை சபலயோக சபலேஷு. சுவாமி, இது தங்களுக்கு தெரியாததல்லவே. ஐயனே, என் மனைவி இருந்து விட்டாள். அந்த வருத்தமானது சபலத்துக்குள்ளே இழுத்து விட்டது. மன்னிக்க வேண்டும். தேவையில்லை. செய்த தவறுகளை நினைத்து வருந்து விட்டாலே போதும்.
இனிமேல் இப்படி செய்வதில்லை என்ற மன உறுதி இருந்தாலே போதும். முருகன் மன்னிப்பான். தொட்டேன் அரணடியை, விட்டேன் சபலத்தை. உண்மையாகவா? முற்றிலும் உண்மை சுவாமி, முற்றிலும் உண்மை. உத்தரவு பெற்றுக் கொள்ளுகிறேன். முருகா. விலகலகண்டம். ஒரே போட்டுல மூளை சிதறச்ச. முருகா, முருகா, என்ன இது? ஏன் இந்த கொடுமை? விட்டுவிடு அப்பனே, விட்டுவிடு முருகா, விட்டுவிடு. முருகா. சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிடு. மன்னிக்க நீ என்ன குற்றம் செய்தாயப்பா? இல்ல சாமி, இல்ல, உனக்கு தெரியாது சாமி, நான் மகாபாவி சாமி, மகாபாவி சாமி. சாமி, உன்னை நான் குத்தி கொலை செய்ய வந்தேன் சாமி, நான் மகாபாவி சாமி, மகாபாவி. பரவாயில்லை, எழுந்திரப்பா. முடியாது சாமி, முடியாது. நீ என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் உன் காலை விடுவேன். அனைவரையும் மன்னிக்க முருகன் இருக்கிறாரப்பா. அதெல்லாம் இல்ல சாமி, எனக்கு நீதான் கடவுள். நீ என்ன மன்னிக்கல, உன் காலையே விழுந்து உயிரை விட்டுக்கலாம். முருகா, முருகா, மன்னித்தேனப்பா. எழுந்திரு. சாமி, சாமி, நீ மனுஷன் இல்ல சாமி, மனுஷன் இல்ல. நீதான் கடவுள், நீதான் கடவுள் சாமி, நீதான் கடவுள் சாமி. முருகா. பச்சை, 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 பச்சை. சாமியாரை கொன்னுட்டியா மாமா? அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே பச்சை. அது சாமியார் இல்ல, கடவுள், கடவுள் பச்சை. என்ன மாமா சொல்லு? சொல்லு மாமா சீக்கிரம். ஆமா, அந்த கடவுள் தான். அந்த கடவுள் கெட்டு போன என் மனசை மாத்திட்டார். அவரை கொல்ல போன என்னையே கொல்லாம கொன்னுட்டாரு பச்சை, கொல்லாம கொன்னுட்டாரு. என்ன மாமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, சோறு துணி எல்லாம் சரியா போகும். இரு பச்சை. என்ன மாமா யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, எனக்கு உசுறு கொடுத்த அந்த கடவுளுக்கு என்ன செய்யலான்னு யோசனை செய்யறேன் பச்சை. கடவுளுக்கு என்ன செய்வாங்க? பூசை செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க. கோவிலா? ம்? ம்? பச்சை, போய் ஒரு துணி கொண்டாந்து போடு. சாமியே, கும்பிடுறேன் சாமியே. முருகா. இந்த பொண்ணு யாரப்பா? இது இதாங்க எங்க மாமே. ஆமா சாமியே, இது அப்பம் பாட்டம் பூட்டாங்க. இம்மாட்டம் புள்ளல இருந்து நான் தான் சாமியை வளர்த்துட்டு வரேன். ஏன் போய் சொல்ற? நீயா வளர்த்த? நானால வளர்ந்துட்டேன். கோபுராட்டி குந்து. சாமியே, என்னப்பா? ஒன்னில சாமி, எனக்கு உசுறு கொடுத்த கடவுளுக்கு எத்தாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் சாமி. பலாறு ஒரு யோசனை வந்துச்சு. எங்க வீட்டுல இருக்கிற நவை நட்டு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். வாங்கிக்க சாமி. இதெல்லாம் எங்க மாமே திருடி கொண்டாந்து. எனக்கு எதற்கப்பா இதெல்லாம்? என் சந்தோஷத்துக்காக கொடுக்கிறேன். வாங்கிக்க சாமி. வேண்டாம் முருகா. சாமியே, நான் ரொம்ப முரட்டவாதம் பிடிச்சவன். நான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன் செய்திருவேன். நீ வாங்கிதான் ஆகணும். சரி, நான் எதை கேட்டாலும் உன்னால் தர முடியுமா? எது வேணாலும் கேளு சாமியே, நிச்சயமா கொடுத்துடுறேன். அப்போ உனக்கு இருக்கின்ற துர்குணங்களில் ஒன்றை விட்டு விட வேண்டும்.
துறக்கணும்னா துர்குணம் என்றால் கெட்ட குணம். கெட்ட குணமா? ஏன் மாமா இழுக்கிற? உன் உடம்பு முழுக்க அதுதானே. என்னவா? குடிப்பேன், திருடுவேன். கோவம் வந்தா ஏன் முதுகு தொலைப்படம் பாப்பா. ஏன் சாமி, அது கெட்ட குணம் தானே. கோபம் கூட கெட்ட குணம் தாம்மா. இன்னும் என்ன இருக்குது? பொய்யா புழுகுற. ஆமா ஆமா சாமி, அப்பப்ப பொழுகுவேன், அவ்வளவுதான். இவைகளில் ஏதாவது ஒன்றை விட்டுவிடு. எத்த விடுறது? மாமா, சாமி கடவுளு, யோசனை பண்ணி பேசு. அத்தாம்புள்ள முழிக்கிற, எத்த விடுறது? அப்படியானால் எதையும் விட முடியாதா? சரி, போறதா? சாமியா, இவரு சொன்ன சொல்லு தவற மாட்டாரு. எத்தையாவது விட்டுட்டு தான் போவாரு. ஏன் மாமா, பொய்ய விட்டுட்டா? பொய்ய விட்டுட்டா குடிக்கலாம், திருடலாம். சாமியா, பொய்ய விட்டுட்டா. நன்றாக யோசித்து சொல்லப்பா. அட என்ன சாமி யோசனை? நான் சொன்னதான். சந்தோஷம். இந்த பாரு, கஷ்டங்கள் 1000 வந்தாலும் சரி, வாக்கு தவறக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, தெரியுமா? சரி சாமி, பொய்யே பேச மாட்டேன். ஆமா, எங்க மாமே சொன்ன பேச்சு தவற மாட்டார். சரி, எங்கே சொல். சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நீ சொல்லு. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நாம நடந்து கொள்ளும். சரி சாமி, நாங்க வர்றோம். முருகா.